எப்படிப்பட்ட மாமேதைகளாக இங்கே அமர்ந்திருக்கிற பெரியோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் முன்னாடி நிலை 8 மாணவர்களாகிய இவர்களும் யூட்டா தமிழ் பள்ளியில் படித்து பட்டம் பெற்ற நாளும் இந்த பட்டிமன்றத்தை நடத்துறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. பட்டிமன்றத்தோட தலைப்பு இன்றைய சூழலில் சமூக ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் வரமா சாபமா? ஓகே, பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. ஓகே, என்னோட முதல் கேள்வி, நீங்க எல்லாரும் காலையில எந்திரிச்சதோ ஃபர்ஸ்ட் பல்ல தேய்ப்பீங்களா இல்ல செல்ல தேய்ப்பீங்களா? ரெண்டும் தேய்க்க மாட்டோம். செல்ல தேய்ப்போம். ஓகே, என்னோட ரெண்டாவது கேள்வி, நீங்க எல்லாரும் காலையில எந்திரிச்சதோ ஃபர்ஸ்ட் வாக்கிங் போவீங்களா இல்ல வாட்ஸ்அப்புக்குள்ள போவீங்களா? சாட்டிங் போவோம். வாக்கிங் போயிட்டு வாட்ஸ்அப் பாப்போம். ஓகே, என்னோட மூணாவது கேள்வி, நீங்க எல்லாரும் அதிகமா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இல்ல Facebookல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஃபேமிலியா Facebook. அப்போ ஒட்டுமொத்த உலகமும் சோஷியல் மீடியாக்குள்ள தான் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதனால அது நமக்கு வரமா இல்ல சாபமானு மோதி பார்க்கலாம் வாங்க. வரமேங்கிற அணியில இருந்து யார் வராங்கன்னு பார்க்கலாமா? அனன்யா விஜயகுமார், ஷாமினி சிவநாராயணன், நவீன் கார்த்திக், கீர்த்தனா பரமேஸ்வரன், ஷஹீனா சுபேர், சகஸ்ரா பிரவீன்குமார். அடுத்து சாபமே அப்படிங்கிற அணியில இருந்து வந்திருக்கிறாங்க கௌதம் பரமேஸ்வரன், நிதிலா கார்த்திக், அபிநயா விஜயகுமார், சிவானி சிவநாராயணன், ஆல்டன் கிருபாதாஸ், வன்ஷிகா அசோக். இதுல முதல்ல வரமே என்ற அணியிலிருந்து பேச வருகிறார் அனன்யா விஜயகுமார். வணக்கம், அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, நான் பேச ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியேவா? சரி சொல்லுங்க. இங்க எங்களை எதிர்த்து பேச வந்தவங்க யூஸ் பண்ற போன், லேப்டாப், ஐபேட் எல்லாத்தையும் முதல்ல என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறமா பேச சொல்லுங்க. ஒரு ஆளு இருக்க மாட்டாங்க. இவங்க பேச வந்தது சமூக ஊடகங்கள் சாதம்னு, ஆனா அதுக்கு பாயிண்ட்ஸ் ஃபுல்லா போன்ல தான் தேடிருப்பாங்க. எங்களை வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே. இவங்களை விடுங்க, நம்ம பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். நடுவர் அவர்களே, காய்கறி கடைக்கு போனா காய்கறிகளை எப்படி வாங்குவீங்க? அதுக்கு நீங்களே ஏதாச்சும் வச்சிருப்பீங்களே, நீங்களே சொல்லுங்க. வெண்டைக்காய உடைச்சி பார்த்து வாங்கணும், அவரைக்காய வளைச்சி பார்த்து வாங்கணும், வாழைத்தண்டு வெள்ளையா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அப்ப தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணுமா? அது எதிரணிக்காரங்க செய்வாங்க நடுவர்களே. சரி, நீங்க போன் எப்படி வாங்குவீங்க? அதை நீங்களே சொல்லுங்க. ரிவ்யூ பார்த்து வாங்குறோம். ஆமாங்க, இன்னைக்கு பென்ல இருந்து போன் வரைக்கும் எல்லாத்தையும் எது பெஸ்ட்னு பார்த்து பார்த்து வாங்குறோம்னா அதுக்கு இந்த சோஷியல் மீடியா தாங்க காரணம். சோஷியல் மீடியா இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நடுவர்களே, இந்த மாதிரி குறை சொல்ற ஆட்களுக்காகவே நாங்க ஒரு திருக்குறள் எழுதிக்கிறோங்க. என்ன, நீங்க எழுதுனதா? ஆமாங்க. கண்ணுடையவர் என்பவர் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்லயும் உள்ளவர், முகத்து 2 புண்ணுடையவர், அவற்றில் இல்லாதவர். பல்லு வரையே விலைக்கு வாங்கிட்டீங்களேக்கா. இன்னைக்கு சோஷியல் மீடியா இல்லைன்னா ஒரு துரும்பு கூட நகராது. எனவே சமூக ஊடகங்கள் எங்களுக்கு வரமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசிய அனன்யாவுக்கு நன்றிகள். அடுத்து சாபமே என்ற அணியிலிருந்து பேச கௌதம் பரமேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
எதிராளிக்காரங்க வந்தவங்க அவங்க யாரும் ஏமாற்ற முடியாத சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரிவ்யூ பார்த்து வாங்கின ஃபோன் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சன்கிளாஸ்னு தேடி பாருங்க. அதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் எந்த ஆப்புக்கு போனாலும் ஒரே ஒரு ஆப் கண்டிப்பாக பார்க்கணும். அது என்ன தெரியுமா? சன்கிளாஸ் ஆப். ஏன் தெரியுமா? ஃபோன் உங்களுக்கு அந்த உங்கள்கிட்ட அவங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் டேட்டா எங்கேயோ போகுது. இவங்க யாரும் ஏமாற்ற முடியுதா? நீங்கள் சோஷியல் மீடியா ரிவ்யூ பார்த்து ஃபோன் வேணும்னா ஏமாறாமல் வாங்கலாம். ஆனால் அதே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக எத்தனையோ மாணவர்களும் பெண்களும் ஏமாற போகிறவங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஃபோன் போனால் திரும்பி வாங்கலாம், ஆனால் வாழ்க்கை போனால் திரும்பி வருமா? அப்போ நான் டிக்னு அடிக்கிற கரிகாரத்தை பார்த்து நேரத்தை வீணாக்காமல் மாணவர்கள் படித்தாங்க, பெரியவங்க உழைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு டிக்டாக் பார்த்து எல்லாரும் நேரத்தை விரயம் தான் ஆக்குறாங்க. இது பஞ்ச் டைலாக் வேற. நடுவர் அவர்களே, முன்னாடி ஜெனரேஷன் லைஃபை தேடி ஓடுனாங்க, இந்த ஜெனரேஷன் லைஃபை தேடி ஓடுறாங்க. அப்படி போடுங்க. எனவே சோஷியல் மீடியா எப்பவுமே சாபமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக அருமையாக பேசிய கௌதம்க்கு நன்றிகள். அடுத்து வரமே என்ற அணியிலிருந்து பேச வருபவர் ஷியாமினி சிவநாராயணன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே இருக்கு எதிரணிக்காரங்க பேசுறது. என்னமோ சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகமே சோலைவனமா இருந்த மாதிரியும் சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பாலைவனமா மாறின மாதிரியும் பேசுறாங்க. ஒரு மனுஷனை திட்டலாம், ஆனா அதுக்காக ஏக்கர் கணக்குல திட்டக்கூடாது. சமூக ஊடகங்கள் நமக்கு வரம் தாங்கிறதுக்கு நீங்களே சாட்சி. ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு தமிழர் திருநாள் நிகழ்ச்சி நடக்குது. நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? இந்த எதிரணிக்காரங்க வீடா வந்து கதவை தட்டி வாங்க பழகலாம் கூப்பிட்டு வந்தீங்களா? இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்து வந்தீங்களா? வாட்ஸ்அப் பார்த்து தானே வந்தீங்க. இதனால நம்மளோட நேரமும் பணமும் எவ்வளவு மிச்சமாகுது. சங்க காலத்துல இருந்து சமீப காலம் வரைக்கும் நடக்க போற எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்குன்னா அதுக்கு சமூக ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் ஒரு முக்கியமான காரணம். இப்ப சங்க இலக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் யூடியூப்ல பார்த்தேன்னா அடுத்த நிமிஷம் வருது. சங்க இலக்கியம் மொத்தம் 18, அதுல 238 பாடல்கள் இருக்கு, 26,350 வரிகள் இருக்கு, 473 புலவர்கள் இருக்காங்க, அதுல 30 பேர் பெண்பால் புலவர்கள். இது நம்ம ஒரு நிமிஷம்குள்ள சொல்லிடுவோம். ஆனா எதிரணிக்காரங்க கேட்டு பாருங்க, பல நாள் தேடுவாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தஞ்சை பெரிய கோவில்ல கட்டிடக்கலை பத்தி ஒரு கார்ட்டூன் சேனல்ல வருது. எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, நமக்குன்னு 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா Facebookல போய் பாருங்க, ஒரு 4000 பேர் இருப்பாங்க. ஒரு புள்ளி வச்சா கூட 1000 லைக் பண்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனவே சமூக ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் நமக்கு வரமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அசத்தலாக பேசிய ஷியாமினிக்கு நன்றிகள். அடுத்து சாபமே என்ற அணியிலிருந்து பேச வருகிறார் நித்திலா கார்த்திக். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
இந்த எதிரணிக்காரங்க போன் பார்த்து பார்த்து மந்திரிச்சு விட்டா மாதிரி தெரியறவங்க. இவங்க வாட்ஸ்அப்ல கூப்பிட்டாங்களாம், எல்லாரும் வந்தாங்களாம். நாங்க வீடு வீடா போய் கூப்பிடணுமா? ஒரு விசேஷம்னா வீடு வீடா போய் அழைப்பது நம்மோட பண்பாடு கலாச்சாரம். இதை அழைக்கிற சோஷியல் மீடியா இவங்களுக்கு வருமா? உலக நாயகன் பில் கேட்ஸ் தன்னோட குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா பார்க்க அனுமதிக்கல. இந்த சோஷியல் மீடியா இன்டர்நெட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்றைய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தன்னம்பிக்கையே இல்லைங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் ஃப்ரீ டேட்டா, ஃப்ரீ இன்டர்நெட். இப்படி ஃப்ரீயா பார்க்கிற ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் நம்மளோட விலை மதிப்பில்லாத நேரத்தை செலவு செய்கிறோம். இப்படி சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்ணனா ஏதாச்சும் நல்லது நடக்குதா? இல்ல. சின்ன வயசுலயே சுகர் பிபினே வருது. பிறந்த குழந்தை போன் இல்லாம சாப்பிட மாட்டேங்குது. 8வது படிக்கிற பையன் போன் இல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். நீங்க உங்க குழந்தைக்கு நல்லதையே போன்ல காட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா கூடவே ஒரு கெட்ட விளம்பரமும் வருதே. அந்த விளம்பரத்தை தொட்டா அவன் கெட்டா. அதனால சமூக ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் என்னைக்கும் நமக்கு சாபம் தான். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரமே என்ற அணியிலிருந்து பேச வருகிறார் நவீன் கார்த்திக். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒண்ணுமில்லைங்க, அந்த குரூப் எல்லாம் சமூக ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நாங்க டெவலப் பண்ணுதுன்னு சொல்றோம். இந்த உலகம் உருவாகி கிட்டத்தட்ட 3.5 கோடி வருஷம் ஆச்சு. அதுல மனித இனம் உருவாகி கிட்டத்தட்ட 37 லட்சம் ஆண்டுகள் ஆச்சு. ஆனா இந்த மனித இனம் அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து அனைத்தையும் ஜெயிச்சு நிக்குதுன்னா அதுக்கு காரணம் சோஷியல் மீடியா தான். அன்னைக்கு காலடியில நடந்த நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்தது நாம இன்னைக்கு கீழடியில கிடைச்ச தமிழர்களோட பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகத்தோட ஒவ்வொரு மூலைக்கும் கொண்டு போய் சேர்த்து பெருமை நம்ம சோஷியல் மீடியாவுக்கு தான் சேரும். அன்னைக்கு கண்ணதாசன், வைரமுத்துன்னு ஒரு சில கவிஞர்கள் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான கவிஞர்களை சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. ஒரு பையன் எழுதுறாங்க, கண்ணீரை துடைப்பது கட்சி, கண்ணீர் வராமல் துடைப்பது ஃப்ரெண்ட்ஷிப்னு எழுதுறாங்க. ஜல்லிக்கட்டுங்கிற நம்முடைய பாரம்பரிய வீர விளையாட்டை மீட்டெடுத்ததுல பெரும் பங்கு சோஷியல் மீடியாவுக்கு தான். இது மாதிரி எத்தனையோ நல்லது சோஷியல் மீடியா செய்து. நல்லது தேடினா நல்லது கிடைக்கும், கெட்டது தேடினா கெட்டது தான் கிடைக்கும். எனவே சமூக ஊடகங்கள் வரமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக பேசிய நவீனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து சாபமே என்ற அணிக்காக பேச வருகிறார் அபிநயா விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழர் தின நல்வாழ்த்துக்கள். சமூக ஊடகங்கள் என்னைக்குமே சாபம் தாங்கிற உண்மையை பேச வந்திருக்கிறேன். நீங்க உண்மையை பேச வந்திருக்கிறீங்கன்னா அப்போ அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இல்லாததையும் பொல்லாததையும் பேச வந்திருக்காங்க. நடந்ததை நடக்காதது மாதிரியும் நடக்காததை நடந்த மாதிரியும் சித்தரிக்கிறது தான் சமூக ஊடகங்களோட வேலை. என்னமோ ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க சோஷியல் மீடியா தான் பெரிய உதவி செஞ்சிச்சுன்னு பெருமையா சொல்றீங்களே. இங்க உங்களுக்கும் எனக்கும் சோறு போட்டிருக்கல சாமி. நம்மளோட விவசாயிங்க கணந்தொலையிலும் வறுமையிலும் தற்கொலை செஞ்சுக்கிறாங்களே, அதுக்கு எந்த சோஷியல் மீடியா வந்து குரல் கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க.
எல்லாமே பணத்துக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் அலையற கூட்டவங்க. அதுக்கு பலியான நாம் தாங்க. அது கூட புரிஞ்சுக்காம பெருசா கருதி சொல்ல வந்துட்டாங்க. இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் பாதி பேரு நடைப்பிணமாவே மாறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் யாராச்சும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்பான். ஆனா இப்பெல்லாம் ரிலேஷன் வீட்டுக்கு போனா ஐபோன் சார்ஜர் இருக்கா, சாம்சங் சார்ஜர் இருக்கான்னு கேட்கலாம். முதல்ல போட்டோல அழகா இருந்தா என்ன சோப் யூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. இப்போலாம் என்ன ஆப் யூஸ் பண்றீங்கன்னு கேட்கிறாங்க. போட்டோல இருக்கிறவங்க நேரால பார்த்தா குறைஞ்சது 6 வித்தியாசமாக கண்டுபிடிக்கலாம். வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் வர பாதி நியூஸ் பொய்யாதான் இருக்கும். அதனால் மக்களே உங்களை நம்புங்க, ஊடகங்களை நம்பாதீங்க. சமூக ஊடகங்கள் என்னைக்குமே நமக்கு ஆபத்து தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பான பேச்சால் அனைவரையும் வியக்க வைத்த அபிநயாவுக்கு நன்றிகள். அடுத்து வரமே என்ற அணிக்கு வலிமை சேர்க்க வருகிறார் கீர்த்தனா பரமேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, ஆடு, மாடு, சிங்கம், புலி இதுக்கெல்லாம் 4 கால்கள் இருக்குது. வண்டுக்கு 6 கால்கள் இருக்குது. சிலந்திக்கு 8 கால்கள் இருக்குது. மரவெட்டிக்கு 100கணக்கான கால்கள் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு 2 கால்கள் இருக்குது. இந்த 2 கால் மனிதன் ஒரே ஒரு கால் பண்ணனா இந்த உலகத்தையே கைகொள்ள கொண்டு வரணும். அதுதான் சோஷியல் மீடியா. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வெளிநாடு போனா அவரு போனாரா இல்லை ஒரு ஏரியா போயிட்டாரா, ஐஎஸ்டியோ போட்டு சொன்னா தான் வீட்டில் தெரியும். ஆனால் இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போனதும் ஒரு கால், செக்இன் பண்ணதும் ஒரு கால், கேட் போனதும் ஒரு கால், வெளிநாட்டு மண்ணில் கால் வைப்பதுக்குள்ள பல கால்கள் வீட்டுக்கு வருகிறது. எது பார்த்தாலும் லைஃப் ட்ராக்கிங் வேறு. டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பை யோசிக்க கூட பார்க்க முடியல. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் படிப்பு முடிஞ்சதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பசுமை நிறைந்த நினைவுகளே, பாரதிருந்த பறவைகளே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம் அப்படின்னு எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. நாம் பிறந்த பார்த்த ஃப்ரெண்ட்ஸில் இருந்து இன்னைக்கான ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எப்போவுமே கனெக்டடாக தான் இருப்போம். அதுதான் சோஷியல் மீடியாவோட பவர். நடுவர் அவர்களே, கதவுல நாமளே போய் முட்டிக்கிட்டு அப்புறம் கதவை வந்து முட்டிச்சுன்னு குறை சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி தாங்க சமூக ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசிக்காம ஃபோன் வச்சுட்டு இருக்கிறவங்களையெல்லாம் குறை சொல்ல வேண்டியது. எனவே சமூக ஊடகங்கள் இன்றைக்கும் என்றைக்கும் வரமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக தன் அணிக்கு வலிமை சேர்த்த கீர்த்தனா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து சாபமே என்ற அணியிலிருந்து அசத்த வருகிறார் சிவானி சிவநாராயணன். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணிக்காரங்க வந்தாங்க. ஃபோன் வச்சு இருக்கிறவங்க எல்லாம் திட்டினாங்க, சொல்லிட்டு போனாங்க. என்னமோ அவங்க எல்லாம் ஃபோனை வச்சு திருக்குறளுக்கு மறுவுரை எழுத யோசிக்கிற மாதிரியும் அதை நாங்க தடுக்கிற மாதிரியும் பேசிட்டு போறாங்க. என்ன பேச்சு? இவங்க கிட்ட ஐபோன் வேலை எவ்வளவுன்னு கேளுங்க, உடனே சொல்லுவாங்க. ஆனா 1 கிலோ தக்காளி எவ்வளவுன்னு கேளுங்க, தெரியாது. முன்னாடி எல்லாம் தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு கூட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எந்த நபரும் நம்ம கூட கிடையாது. வெறும் அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் நம்ம கூட இருக்கு. முன்னாடி எல்லாம் குழந்தைகள் பொம்மைகள் வச்சு கேம் விளையாடுவாங்க. ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் வந்ததுக்கு அப்புறம்
மனிதர்களையே பொம்மைகளாக்கி அடிக்கிறதும் சுடுறதுமா கேம்ஸ் ஆடுறாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தருமே அவங்களோட மொபைலை 45 டிகிரி தான் மேக்சிமம் வச்சு பார்க்குறாங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு டைம் வச்சு பார்க்கும் போதும் நம்மளோட கழுத்து பகுதியில கிட்டத்தட்ட 22 கிலோ எடைய வைக்கிறதுக்கு சமம்னு டாக்டர்கள் சொல்றாங்க. நமக்கு கழுத்து வலி வர்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இதனால தாங்க எங்களோட சித்தர்களும் புலவர்களும் அன்னைக்கே எழுதி வச்சாங்க, பின்னும் போல் ஒன்று கண்டுபிடிக்கப்படும், அது மனிதனை ஆட்ட வைக்கும். நடுவர் அவர்களே, இன்னைக்கு சோஷியல் மீடியா தேவைதான், அது நாங்க மறக்கல. ஆனா குழந்தைகளுக்கு ஒரு பொம்மை வாங்கினா கூட அது அந்த குழந்தையோட வயசுக்கு ஏற்றதான பார்த்து வாங்குற பெற்றோர்கள் அந்த குழந்தையோட கையில போன் கொடுக்கும் போது மட்டும் இந்த வயசுல இந்த குழந்தைக்கு போன் தேவையான ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இல்லை. பொம்மைக்கு ஏஜ் லிமிட் பார்க்குற நீங்க போனுக்கு ஏஜ் லிமிட் பார்க்க மாத்துறீங்களே, இதுதாங்க எங்களோட வருத்தமே. நடுவர் அவர்களே, மொத்தத்துல எல்லாரோட கையிலையும் சோஷியல் மீடியா இருக்கிறது வளர்ச்சின்னு அவங்க சொல்றாங்க, அது நம்மள பிடிச்ச வியாதின்னு நாங்க சொல்றோம். ஆகவே நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்க வழங்க போற தீர்ப்புல தான் எதிராளிக்காரங்களுக்கும் சோஷியல் மீடியாக்குள்ளேயே குடி இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையில் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவானி, பட்டையை கிளப்பிட்டீங்க போங்க. அடுத்தபடியாக வரமே என்ற அணியிலிருந்து பேச ஷகினா சுபேர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிக்கிறோம். எங்களுடைய திணைத்தனிமை டெவலப் பண்ண பாட்டு, டான்ஸு, கராத்தே, சிலம்பம், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனில் ஃப்ரீயாக கற்றுக்குறோம். எங்களுக்கு யார் கேட்ட உடனே சொல்லித்தராங்களோ அவங்கக்கிட்ட தானே நாங்கள் கேட்போம். சும்மா எல்லார்கிட்டையுமே கெஞ்ச முடியுமா? ஒரு நாள் என்னுடைய சப்ஜெக்ட்ல ஒரு டவுட்டுங்க. அம்மா கிட்ட போய் கேட்டா அப்பா சும்மா தானே இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்க சொல்றாங்க. அப்பா கிட்ட போய் கேட்டா நீ டீச்சர் கிட்ட போய் கேளுன்னு சொல்றாங்க. டீச்சர் கிட்ட 2 டைம்ஸ்க்கு மேல கேட்டா ஷட் அப்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா உடனே சொல்லி தராங்க. மாற்றம் ஒன்றை மாறாததுங்க. ஒரு காலத்துல அந்நியர்கள் நம்மளை ஆயுதத்தால ஜெயிச்சாங்க, ஆனா நம்ம இன்னைக்கு அறிவால ஜெயிக்கல. இன்னைக்கு முகம் தெரியாத யாரோ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறாங்க. அதை விட வேற என்னங்க வேண்டும் உங்களுக்கு? எனக்கு யார்கிட்டயுமே குறை இல்லாம இருக்கு. ஒரு மனிதன் ஒரு குயிலுக்கிட்ட போய் சொன்னானா, குயிலே குயிலே நீ ரொம்ப அழகாக பாடுற, நீ கருப்பா மட்டும் இல்லைன்னா நீ எங்கேயோ போய்ப்பேன்னு சொன்னானாம். அப்புறம் கடலுக்கிட்ட போய் பார்த்து சொன்னானா, கடலே கடலே நீ மீன நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்க, நீ உப்பா மட்டும் இல்லைன்னா நீ எங்கேயோ போய்ப்பேன்னு சொன்னானாம். அப்புறம் ரோஜா கிட்ட போய் சொன்னானா, பூவே பூவே நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த முள்ளு மட்டும் இல்லைன்னா நீ எங்கேயோ போய்ப்பேன்னு சொன்னானாம். அப்புறம் அந்த 3 மனிதனை பார்த்து சொன்னிச்சான், மனிதா மனிதா நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த குறை சொல்ற புத்தி மட்டும் இல்லைன்னா நீ எங்கேயோ போய்ப்பேன்னு சொன்னானா. ஆகவே மக்களே, சோஷியல் மீடியாவோட குறைகளை மட்டும் பார்க்காம நிறைகளும் பார்ப்போம், நிம்மதியாக வாழ்வோம். அழகான தமிழில் அணிக்கு பெருமை சேர்த்த ஷகினா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து சாபமே என்ற அணியில் கலக்க வருகிறார் ஆல்டன் கிருபாதாஸ். கிருபா மானத்தை காப்பாத்துற அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே,
எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்ன இன்னும் உங்களுக்கு வரலையேன்னு பார்த்தேன். கேளுங்க. இன்னைக்கு மொபைல் போன் சோஷியல் மீடியா எல்லாமே மாணவர்களுக்கு நல்லதுதான் செய்யுதுன்னா அப்புறம் எதுக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல கிளாஸ் ரூம்ல போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க? ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளோட கவனச்சிதறலுக்கு முக்கியமான காரணமே இந்த போன் தாங்க. இதுல எல்லாத்தையும் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி படிப்பாங்களாமா. இவங்க பேச்சு கேட்டு நானும் சிலம்பம் கத்துக்கலாம்னு போனை எடுத்து சிலம்பம்னு டைப் பண்ணுனீங்க. உடனே அதுல சிலம்பே களவாடுதல் எப்படிங்க வந்து? இதுல சோஷியல் மீடியா மூலமா நட்புக்கு பாடம் அமைக்கிறாங்களாமா. நட்புக்கு இலக்கணம் தான் நம்ம இன்னைக்கு யார் முதல்ல சொல்றோம்? ஔவையார், அதியமான், கபிலர், பரணர் இவங்களை தான் நம்ம இன்னைக்கு முதல்ல உதாரணமா சொல்றோம். ஏன்னா அவர்களின் நட்பு உள்ளத்திலிருந்து வந்தது, இவர்களின் நட்போ ஊடகங்களிலிருந்து வருகிறது. இன்னைக்கு எல்லாமே போலியா இருக்குங்க. போன்ல ஒரு மெசேஜ் வருது, ஏதோ ஒரு சாமி போட்டோ போட்டு நீங்கள் இந்த போட்டோவை 4 பேருக்கு பகிர்ந்தால் 4 நாள் ஒரு நல்ல செய்தி வரும். பகிரவில்லை என்றால் 24 மணி நேரத்தில் ஒரு கெட்ட செய்தி வரும். ஒரு நிமிஷம் நமக்கே பக்கர் இருக்குங்க. நடுவர் அவர்களே, நம்முடைய கணித மேலே ராமானுஜருக்கு தப்பு கொடுக்கிற எனக்கு சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆச்சுங்க. அப்படியா? அது என்ன நியூஸ்? 6 7 ஆமாப்பா, ஆமா. ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் இதத்தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன மீனிங்? ஏதோ ஒரு பாஸ்கெட்பால் பிளேயரோட ஹைட் 6'7" சொன்னாராமா. அது இப்படி சோஷியல் மீடியால வைரல் ஆயிருக்கு. இப்படி ஒண்ணுமே இல்லாத நியூஸ பெருசாக்குறதும் நாட்டுக்கு தேவையான நியூஸ ஒண்ணுமே இல்லாக்குறது தான் இந்த சோஷியல் மீடியா. இதுக்கு சப்போர்ட் பண்ண வேற ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. என்னமோ போங்க. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கும், தவது சிறுசா இருக்கையில் திருத்திக்கும். தெரிஞ்சும் தெரியாமலும் நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கும், அது திரும்பவும் வராம பார்த்துக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆல்டன், கலக்கிட்டீங்க போங்க. அடுத்தபடியாக வரமே என்ற அணியின் நிறைவு பேச்சாளராக வருகிறார் சகஸ்ரா பிரவீன்குமார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து சொந்தங்களுக்கு தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுங்களா? ஸ்கூலுக்கு போனா படி படி, வீட்டுக்கு வந்தா படி படி படி, டியூஷன் போனா படி படி படி. சப்பா, முடியல. இவ்வளவு கஷ்டமா பண்றீங்க? ஆமாங்க. ஒரு டைம் கேக்குற உங்களுக்கு இப்படி இருந்தா டெய்லியும் கேக்குற. அதனாலதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்காக சோஷியல் மீடியாக்குள்ள போறோம். இது கூட உங்களுக்கு பொறுக்கலையா? ஒண்ணும் இல்லைங்க. ஒரு தோப்புல கிளி, புறா, குருவி எல்லாம் மாமரத்துக்கு போய் அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுவாங்க. ஆனா இந்த காக்கா மட்டும் நேரா வேப்ப மரத்துக்கு போய் வேப்பங்காயை சாப்பிட்டு எல்லா பழமும் கசக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த எதிரணிக்காரங்க சோஷியல் மீடியால வர நல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு மோசமானது மட்டும் பார்த்துட்டு கடைசியில எங்களை குறை சொல்ல வேண்டியது. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஒன்று வந்து ஆண்மகனோட மிகப்பெரிய பாரத்தையே இறக்கி வச்சிருக்குங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போன கடலுக்கு மீன் பிடிக்க போன மீனவன் கூட டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனா இந்த கடைக்கு ட்ரெஸ் ஷாப்பிங் போன குடும்பம் டைமுக்கு வீட்டுக்கு வந்த சரித்திரமே இல்லை. இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சது ஆன்லைன் ஷாப்பிங் தாங்க. இடியாப்பம், புட்டு, பூரி, சப்பாத்தி, பட்டர் நான், பரோட்டா, பிரியாணி இது எல்லாம் எனக்கு சமைக்க தெரியுங்க. ஆனா இது அம்மாவும் பாட்டியும் சொல்லித்தரல, யூடியூப் தாங்க சொல்லி தந்துச்சு. போன வாரம் ஃபேஸ்புக்ல பிரியாணி செஞ்சு ஒரே ஒரு போட்டோ தாங்க போட்டேன், 250 லைக்குங்க. இந்த அன்னைக்கு சினிமால நடிக்க ஆசைப்பட்டவங்க ஒரு சீன்லயாவது வரமாட்டோமா என்று ஏங்கி கிடந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க.
டிக்டாக் ரீல்ஸ் டப் ஸ்மாஷ்னு ஒரு நாளைக்கு எத்தனை சீன் நடிக்கிறேன்னு தெரியுங்களா? இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாங்களா செதுக்குறோங்க. இப்படி ஜாலியா இருக்கிற எங்களை பார்த்து கண்ணு வைக்கிறதாவே வேலையா போச்சு. இந்த ஆப்போசிட் டீமை பத்தி ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா, we are updated team, they are outdated team. நன்றி, வணக்கம். சகஸ்ரா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்து சாபமே என்ற அணியின் நிறைவு பேச்சாளராக களமிறங்குபவர் வன்ஷிகா அசோக். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, இந்த எழுதுனவிற்கான ஒரு கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல. இவங்க என்னமோ பிரியாணி செஞ்சு ஒரே ஒரு போட்டோ போட்டாங்களாமா, அதுக்கு 250 லைக் ஆமா. லைக் போட்டவங்க பூரா அந்த போட்டோவை பார்த்தவங்க அந்த பிரியாணியை சாப்பிட்டவங்க கிட்ட போய் கேளுங்க என்னன்னு. இதுல ஆன்லைன் ஷாப்பிங்ல சேலை வாங்கினாங்களாமா. நீங்க ஆன்லைன்ல வாங்கினா சேலை வருது, நாங்க ஆன்லைன்ல வாங்கினா செங்கல் தான் வருது. ஆசிரியரால் கைவிடப்பட்ட மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய ஒரு தாய் தினமும் நூலகத்திற்கு அழைத்து சென்று அறிவியலில் தந்தையாக்கினார். அவர் வேறு யாரும் இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அப்ப எந்த சோசியல் மீடியா இருந்துச்சு? ஒரு நூலகத்தை ஒழிவாக்கினால் ஒரு சிறைச்சாலை ஒழிவுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகள் கிட்ட வாசிப்பு பழக்கமே இல்லாம போச்சு. அன்னைக்கு புத்தகத்துல தேடி படிச்சப்ப கற்க கசடர கற்பவை கற்று பின்னு படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் கட் காப்பி பேஸ்ட்னு போறாங்க. மொத்தத்துல எல்லாரையும் சோம்பேறிகளா மாத்தி வச்சுட்டு இந்த சோசியல் மீடியா. அன்னைக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம்னு மாறிட்டு வருது. என்னமோ சோசியல் மீடியா கிட்ட என்ன கேட்டாலும் உடனே சொல்லி தருமா? நீங்க தப்பான ஒரு விஷயத்த அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ இல்ல டீச்சர் கிட்டயோ கேட்டா சொல்லி தர மாட்டாங்க. ஆனா சோசியல் மீடியா அப்படி இல்லை, என்ன கேட்டாலும் சொல்லி தரோம். அதனால சோசியல் மீடியாக்குள்ள இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தொலைபேசிக்குள் தொலைஞ்சாச்சு, கைபேசியில் கைதும் ஆயாச்சு, ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆச்சு, அது ஃபேக் ஆச்சு, அப்புறம் கையில் இந்த காசும் போச்சு. வாட்ஸ்அப்பா வசியமாச்சு, ஸ்டேட்டஸ்ல இசையும் வச்சு நம் வாழ்வின் ருசியும் போச்சு. இன்ஸ்டான்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அது ரீல்ஸா தள்ளியே நேரம் போச்சு. லைக்ஸ் அள்ளி போடுறது இஷ்டம்தான், ஆனா அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆதலால் மனிதா, இந்த சாபத்திலிருந்து மீண்டு வா, இந்த சாபத்திலிருந்து மீண்டும் வா. நல்வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக சிறப்பான தகவல்களை நம் முன் எடுத்து வைத்த வன்ஷிகா அவர்களுக்கு நன்றிகள். 2 அணிக்காரங்களும் ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. நான் இப்ப தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. வரமேன்னு பேசினவங்க சொல்றாங்க, எந்த சோசியல் மீடியாவா இருந்தாலும் உன் விரல் எதை முன்மொழிகிறதோ அதையே அவை வழிமொழியும்னு சொல்றாங்க. நீங்க பாப் சாங்னு தேடினா பாப் சாங் வரும், பட்டிமன்றம்னு தேடினா பட்டிமன்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க. ஆனா இவங்க முன்னாடி போன் தூரமா இருந்துச்சு, உறவினர்களும் நண்பர்களும் இதயத்துக்கிட்ட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு போன் இதயத்துக்கிட்ட இருக்கு, உறவினர்களும் நண்பர்களும் தூரம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க. எது எப்படியோ இன்னைக்கு சமூக ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் இல்லாம நம்மால வாழ முடியாதுன்னு ஆயிடுச்சு. இந்த மொபைல் போனை கண்டுபிடிச்ச மார்ட்டின் கூப்பரே ஒரு நாளைக்கு 5% தான் மொபைல் போனை யூஸ் பண்றதாவும் மீதி நேரத்தை தன் வாழ்க்கைக்காக செலவிடுறதாவும் சொல்றாரு. போனை கண்டுபிடிச்சவரே 5% தான் யூஸ் பண்றாரு, ஆனா நாம 100% யூஸ் பண்றோம். இன்னைக்கு ஆபத்துங்கிறது எல்லா பக்கமும் இருக்கத்தான் செய்யுது. மின்சாரம் கூட ஆபத்தானதுதான்,
ஆனா அது இல்லாம நம்மால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆனா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற தெளிவும் அறிவும் எல்லார்கிட்டையும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரிதான் சமூக ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் ஒரு கத்தி மாதிரி. ஒரு கத்தியை வச்சு பழத்தையும் வெட்டலாம், கையையும் வெட்டலாம். அதனால இந்த சமூக ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிற தெளிவும் அறிவும் மட்டும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் இருந்தால் அவை வீட்டிற்கும் நாட்டிற்கும் வரமே வரமே என்று கூறி சமூக ஊடகங்களையும் வலைதளங்களையும் பயன்படுத்தும் மனிதா வலை கட்டும் சிலந்தி கூட வலைக்குள்ளே விழுவதில்லை. ஆறறிவு மனிதன் நீ, அதை முறையாக பயன்படுத்து. அறிவாய் செயல்படு, அளவாய் அணுகிடு, நாட்டை வளமாய் மாற்றிடு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு எழுதுகிட்ட கேட்குறதுக்கா